الله عليه وسلم فثار ابن سياد وقال النبي صلى الله عليه وسلم لو تركته بين وقال شعيب في حديثه فرفسه زمرته أو زمزمة وقالوا خير زمزمة وقالوا معمر زمزما سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل وسلم وبارك عليه اللهم صل وسلم وبارك عليه. حدثنا سليمان بن حرب حدثنا حماد وهو ابن زيد عن ثابت عن انس رضي الله عنه قال كان غلام يهودي يخدم النبي صلى الله عليه وسلم فمرض فأتاه النبي صلى الله عليه وسلم يعوده فقعد عند رأسه فقال له أسلم فنظر إلى أبيه وهو عنده فقال له أطع أبا القاسم صلى الله عليه وسلم فأسلم فخرج النبي صلى الله عليه وسلم وهو يقول الحمد لله الذي أنقذه من النار. حدثنا علي بن عبد الله حدثنا سفيان قال عبيد الله سمعت ابن عباس رضي الله عنهما يقول كنت أنا وأمي من المستضعفين أنا من الولدان وأمي من النساء سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل وسلم وبارك عليه. أطر اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه. أطر اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه. اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه. أطر اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه. صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام ورحم القاهر يا نجلا لنحمي وحميه كل وحميه بالبخاري ترد اللهم صل على محمد اللهم صل عليه وسلم بحب سيدنا محمد نور المبدر الهدى متمم قلبي يحن إلى محمد ما زال في ولة المدين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. نور إله السماء قلب الغريب كما نورت قلب إمام من ناس غزالي يا رب أعط لنا علما وفهما كما أعطيت يا ربنا للشيخ غزالي يا ربي يسر لنا كل الأمور كما يسرت يا ربنا لشيخ غزالي مولاي دائما أبدا
كخير الخلق كلهم. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعلم لما بعد الموت وعمل لما بعد الموت، أو كما قال صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي خلت هيرتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் கருணையினால் பெருங்கொடையாய் வந்துதித்த பூமானே நாயகமே, உங்களின் துவாவையும் உங்களின் நல்லாசைகளையும் ஆதர வைத்தவனாய் என்னுடைய உரையை துவங்குகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனித வெள்ளிக்கிழமையின் பொருட்டினாலும் முபாரக்கான இந்த மஜ்லிஸின் பொருட்டினாலும் நமது ஹலாலான எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய எல்லா நாடு தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நோயினாலும் மற்ற பிரச்சனைகளினாலும் கஷ்டத்திலே அகப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நமது கஷ்டம் யாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி மன நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை தருவானாக என்று கூறி இந்த உரையை துவங்குகிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்திலே தொழுகை சம்பந்தமான பல்வேறு செய்திகளை இமாம் புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது கிரந்தத்திலே கொண்டு வருகிறார்கள். எப்படி தொழ வேண்டும், தொழுகையில் என்னென்னவெல்லாம் ஓத வேண்டும், இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசி கொண்டு வரும் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையிலே மறதி ஏற்பட்டால் என்ன செய்வது என்பது குறித்த நபி மொழிகளையும் இன்று ஓதப்பட்ட பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், எப்பேற்பட்ட முஃமின்கள் என்று சொன்னால் அவர்கள் தனது தொழுகையிலே பயபக்தியோடு தொழுவார்கள், அல்லாஹ்வை பயந்து தொழுவார்கள். அல்லாஹ்வை வணங்குவது என்று சொன்னால் எப்படி நாம் வணங்க வேண்டும்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்குங்கள். ஃபஇன் லம் தகுன் தராஹு, அல்லாஹ்வை உங்களால் காண முடியவில்லை என்று சொன்னாலும், அல்லாஹ்வை பார்ப்பது போன்று உங்களால் வணங்க முடியவில்லை என்று சொன்னாலும், ஃபஇன்னஹு யராக, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வை நான் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு வணங்க வேண்டும் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் தொழுகை என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யும் போது அல்லாஹ் பார்க்கின்றான், அல்லாஹ்வை நாம் பார்க்கின்றோம் என்ற எண்ணத்தில் நாம் வணங்க வேண்டும்.
பாராமுகமாக நாம் தொழுதுவிடக்கூடாது. தொழுகுவது நமக்கு கடமை. ஏதோ கடமையை நிறைவேற்றுகின்றோம் என்பதற்காக நாம் பாராமுகமாக கவனக்குறைவோடு தொழக்கூடாது. அப்படி கவனக்குறைவோடு தொழுதால் என்ன நடக்கும்? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கின்றது. வயல் என்பது ஒரு நரகம் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு கருத்தின் அடிப்படையில். தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் இருக்கின்றது. ஏன் எடுத்து சொன்னால் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தனது தொழுகையிலே பாராமுகமாக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். தொழுகையிலே இறை சிந்தனை வர வேண்டும், அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையை தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். ஆனால் பாராமுகமாக தொழக்கூடியவர்களுக்கு அது வருவதில்லை. தொழுகையிலே அவர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை பல இடங்களுக்கு செல்கிறது. ஒல்லதீனஹும் யுராஊன், இன்னும் சிலர் தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் மற்றவர்கள் தங்களை பார்ப்பதற்காக வேண்டி தொழுகிறார்கள். 4 பேர் நம்மை பார்த்து விட வேண்டும், இவர் பெரிய தொழுகையாளி, இவர் பெரும் மனக்கசாலி, நெற்றியெல்லாம் காய்த்து போய் கிடைக்கின்றது என்று 4 பேர் நம்மை வாழ்த்தி பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தொழுகிறார்கள். அந்த தொழுகையாளிகளுக்கும் கேடு இருக்கின்றது. ஒரு கருத்தின் அடிப்படையிலே வயல் என்ற நரகம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பேசுகிறார். அருமையான பெருமக்களே, அப்படி நாம் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு தொழுதாலும் கூட சில நேரங்களில் மறதி வரதான் செய்யும். தொழுகையில் மறதி வரதான் செய்யும். இமாம் அவர்கள் மெஹராபில் தொழுகை நடத்துகிறார், அழகாக கிராத் ஓதுகிறார், நிறுத்தி நிதானமாக தொழுகை நடத்துகிறார் என்று சொன்னால் சில நேரம் அவருக்கு மறதி வரதான் செய்யும். தக்பீர் கெட்டதற்கு பிறகு சூரா பாத்தியா ஓதிவிட்டு மகரிபுடைய தொழுகையாக இருந்தால் துணை சூரா ஓத மறந்துவிட்டு ருக்கு சென்று விடுவார், மறதி வரதான் செய்யும். அல்லது மகரிபுடைய தொழுகையாக இருந்தால் அவர் 3 ரக்காத்திலே சலாம் கொடுப்பதற்கு பகரமாக மறந்து எந்திரித்து விடுவார், மறதி வரதான் செய்யும். அப்படியெல்லாம் நமக்கு மறதி வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அது பற்றிய செய்தியை தான் இன்று முஹம்மது இஸ்மாயில் அல் புகாரி இந்த விழாவின் கதாநாயகர் அவர்கள் தனது கிரந்தத்திலே பேசி வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு புஹைனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காத்தைனி, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துடைய தொழுகையை தொழ வைக்கிறார்கள். 2 ரக்காத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது ஃபர்லா சுன்னத்தைன்னு குறிப்பிடப்படவில்லை. அப்படி 2 ரக்காத்துடைய தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தும் போது சும்மா காம ஃபலம் எஜ்லிஸ், 2வது ரக்காத்து முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரித்து விடுகிறார்கள், அமரவில்லை. பிறகு 3வது ரக்காத்தில் அந்த தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஃபஸல்லம, நாங்கள் 2வது ரக்காத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் சலாம் கொடுக்காமல் எந்திரித்து விடுகிறார்கள். பிறகு அந்த 3வது ரக்காத்திலே சலாம் கொடுத்து விட்டதற்கு பிறகு ஃபஸஜத சஜ்தத்தைனி வஹுவ ஜாலிசுன், 2 சஜிதாக்களை செய்கிறார்கள். என்ன கருத்து என்று சொன்னால் 2 ரக்காத்துடைய தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுக்கவில்லை, சலாம் கொடுக்காமல் எந்திரித்து விட்டார்கள். எந்திரித்து விட்டதற்கு பிறகு நாம் எதிர்பார்த்தோம் சலாம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நபிகள் நாயகம் சலாம் கொடுக்காமல் எந்திரித்து விட்டார்கள். பிறகு 3வது ரக்காத்திலே சலாம் கொடுத்து விட்டு 2 சஜிதா செய்தார்கள். நமக்கு தனியாக தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, அல்லது இமாம் தொழுகை நடத்தினாலும் சரி, தொழுகையிலே நமக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் 3 ரக்காத்திலோ 4வது ரக்காத்திலோ சந்தேகம் ஏற்படுகிறது, 3வதா 4வதா என்று. இப்போது நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? 3வது எடுத்துக்கொள்ளணும். அதாவது எண்ணிக்கையில் குறைவானதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுபுவுடைய தொழுகை படிக்கிறோம், உதாரணமாக 2வது ரக்காத் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சைத்தான் வஸ்வசாவை போடுகிறான், இது 2வது ரக்காத்தா 3வது ரக்காத்தான் தெரியல. நம்ம என்ன செய்யணும்? இது 2வது ரக்காத்துன்னு தொழுதணும். 3 ரக்காத்துடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை நாம் படிக்கின்றோம். 3வது ரக்காத்தில் இது 3வது ரக்காத்தா 2வது ரக்காத்து சந்தேகம் வருது, எக்ஸ்ட்ரா ஒரு ரக்காத்து படிக்கணும். அது 4வது ரக்காத்தா இருந்தாலும் பரவாயில்லை, 4 ரக்காத்தா இருந்தால் பரவாயில்லை, நமக்கு தெரியவில்லை.
இது நாம் படிக்கிறது, நாம் இப்போ தொழுவது 3வது ரக்காத்தா அல்லது 2வது ரக்காத்தா என்று தெரியவில்லை. அப்போ நாம் என்ன செய்வது? இது 2வது ரக்காத் என்று முடிவு செய்து 2வது ரக்காத்தை தொழுது விட்டு அப்புறம் 3வது ரக்காத்தை தொழ வேண்டும். இது மகரிபுடைய தொழுகையில். இப்படி மற்ற தொழுகையிலே நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இன்னொரு ஹதீதும் கூட வருகிறது. துல் யதைன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலுடைய ஒரு தொழுகை நடத்தினார்கள். பகலுடைய தொழுகை ஸலாத்துல் அஷி, கிதாபில் எப்படி வருதுங்க? ஸலாத்துல் அஷி, பகலுடைய ஒரு தொழுகையை நபிகள் நாயகம் அவங்க தொழ வைக்கிறாங்க. அது லுஹராவும் இருக்கலாம், அஸ்ராவும் இருக்கலாம். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸலாத்துல் அஷி என்று குறிப்பிடுகிறார்கள், பகலின் தொழுகை. அப்படி தொழுகை நடத்தி கொண்டிருந்த நபிகள் நாயகம் அவர்கள் 2 ரக்காத்திலே சலாம் கொடுத்து விடுகிறார்கள். துஹர் 4 ரக்காத்து, அசர் 4 ரக்காத்து. இந்த 2 தொழுகையில் ஏதாவது ஒரு தொழுகையாக இருக்கக்கூடும். அப்படி இருக்கையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்திலேயே சலாம் கொடுத்து விடுகிறார்கள். சலாம் கொடுத்ததற்கு பிறகு தஸ்பீஹ்கள் ஓதுவார்கள் அல்லவா, தஸ்பீஹ்களை எல்லாம் ஓதி முடித்து விட்டு மஸ்ஜிது நபவியின் முன்புறத்திலே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்தபடி நிற்கிறார்கள். அந்த தொழுகைக்கு வந்த சஹாபிகளில் அபூபக்கர் நாயகம் அவர்களும் உண்டு, உம்மரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உண்டு. அந்த 2 சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இது குறித்து பேசுவதற்கு அஞ்சி பயம் கலந்த மரியாதையோடு நிற்கிறார்கள். எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பேசுவதில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள். அந்த அடிப்படையில் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களும் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன சொல்வது, என்ன பேசுவது என்று பயந்தபடி நிற்கிறார்கள். அப்போது துல் யதைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி வருகிறார். வந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அம் குஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத, 4 ரக்காத்துடைய தொழுகையில் 2 ரக்காத் தொழுகை வைத்து விட்டீர்கள், தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? அம் குஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத, தொழுகையானது அது அதனுடைய அளவு, ரக்காத்தின் அளவு குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? துல் யதைன் என்ற சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கும்போது அடக்கத்தோடும் பணிவோடும் கேட்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்பாடுகளையும் அவர்களின் ஒவ்வொரு நிலைகளையும் கவனித்தவர்கள் சஹாபாக்கள். நபி என்ன சொன்னார்கள், நபி என்ன செய்தார்கள், நபி எதை ஆமோதித்தார்கள், அதை கண்ணும் கருத்துமாக அவதானித்தவர்கள் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாளில் 2 ரக்காத்துகள் தான் தொலை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அது சட்டமாக மாறிவிடும். 2 ரக்காத்து தான், அது லொஹரோ அசரோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்து தான் தொழுகை நடத்தினார்கள் என்று சொன்னால் சட்டமாகிவிடும். நபிகள் நாயகம் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் அது சட்டமாகிவிடும். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு விஷயத்தை ஆமோதித்தார்கள், அதை அங்கீகரித்தார்கள் என்று சொன்னால் அது சட்டமாகிவிடும். அதை சஹாபாக்கள் நன்கு விளங்கி வைத்திருந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா நிலைகளையும் அவதானித்த சஹாபாக்கள் நபியின் தொழுகையை அவதானிக்காமல் இருந்து விடுவார்களா? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை எப்படி கண்டீர்களோ அப்படியே தொழுவுங்கள், நான் தொழுவதை எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறு தொழ வேண்டும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ். அதனால் தான் அந்த சஹாபி துல் யதைன் என்ற சஹாபி ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அம் குஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத, நபியே நாயகமே, நபியே நாயகமே, தொழுகையின் அளவு குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருந்த சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் 2 ரக்காத்து தான் தொழ வச்சீங்க என்று சொன்னபோது மீதமுள்ள 2 ரக்காத்தை தொழுது வைத்து விட்டு
சஜிதா செய்தார்கள் என்று நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, தொழுகையிலே நாம் தொழும்போது தான் ஷைத்தான் அதிகமாக வஸ்வசாவை போடுகிறான். அல்லாஹ்வை வணங்கும் எல்லா செயல்களிலும், நாம் வணங்கக்கூடிய எல்லா இபாதாத்துகளிலும் ஷைத்தான் வஸ்வசா போடுவான். அதிலும் குறிப்பாக தொழுகையின் விஷயத்திலே ஷைத்தான் அதிக வஸ்வசா போடுவான், மனக்குழப்பத்தை உண்டாக்குவான். ஒரு நல்ல அடியான் தொழுகிறார் என்று சொன்னால் அவனுக்கு அது அலர்ஜியாக மாறிவிடுகிறது. ஒருவர் பாங்கு சத்தம் கேட்டு மசூதிக்கு போகிறார், மஸ்ஜிதிற்கு செல்கிறார், அவர் தொழுகையை தொழுவதற்காக ஒழு செய்கிறார் என்று சொன்னால் ஷைத்தான் அந்த ஒழுவிலும் வஸ்வசாவை போடுகிறார். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவேளை உங்களுக்கு ஷைத்தான் வஸ்வசாவை போடுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, பாங்கு முஅத்தின் சொல்லும்போது ஷைத்தான் பாங்கு ஓசை கேட்காத இடத்தின் பால் ஓடுகிறான். உதாரணமாக நமது பள்ளியில் பாங்கு சத்தம் ஒலிக்கின்றது என்று சொன்னால், இங்கிருந்து கடற்கரைக்கு தூரமாக நாம் சென்று, கடற்கரையிலே மிகவும் தூரமாக சென்றால் பாங்கு சத்தம் கேட்காது. அப்படி பாங்கு சத்தம் கேட்கின்றது என்று சொன்னால், அந்த சத்தம் கேட்கக்கூடாது என்பதற்காக எந்த இடத்தில் நின்றால் கேட்காதோ அந்த இடத்திற்கு ஷைத்தான் ஓடுவான். எப்படி ஓடுவான்? காற்று பிரிந்தபடி, காற்று விட்டபடி ஓடுவான். துராத் என்ற ஹதீஸிலே வருகிறது, காற்று விட்டபடி ஓடுவான். பிறகு அந்த பாங்கை கேட்ட மறுகணம் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த தொழுகையாளிகளை அவன் கெடுப்பான். அவர்களது மனதிலே வஸ்வசா போடுவான். அப்படி வஸ்வசா போட்டு உங்களுக்கு தொழுகையிலே ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்தினால், 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தான் தெரியல, சந்தேகத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் 3வது ரக்காத் என்று கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தா என்று தெரியவில்லை. அப்படி வஸ்வசாவை அவன் போடுகிறான், குழப்பம் போடுகிறான். மகரிபடி தொழுகை நாம் படிக்கின்றோம், இது 3வது ரக்காத்தா அல்லது 4வது ரக்காத்தா என்று தெரியவில்லை, அல்லது 2வது ரக்காத்தா என்று தெரியவில்லை என்று சொன்னால் நாம் குறைவான எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு அந்த மகரிபடி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தொழுகைகளையும் நமது அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்று ஓதப்பட்ட பாடத்திலே முஹம்மது இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாசாவை பற்றிய பல்வேறு செய்திகளை சொல்வார்கள். ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்வோம்? மரணம் அடைந்தவர்களின் செய்தியை நாம் எத்தி வைப்போம். இன்னார் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் மரணம் அடைந்து விட்டார், எத்தி வைப்போம். பிறகு மரணம் அடைந்தவர்கள், அந்த மரணம் அடைந்த அந்த மனிதருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை குளிப்பாட்டி, அவரை கஃனிட்டு, பிறகு அடக்க வேண்டும் அல்லவா? அது பற்றிய பல்வேறு செய்திகளை இன்று ஓதப்பட்ட பாடத்தில் இமாம் புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். மௌத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். மரணம் இருக்கின்றதே, அந்த மரணத்தை கண்டு நீங்கள் எந்த மூலையில் ஓடி நுழைந்தாலும், நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும், ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம் உங்களை பிடித்தே தீரும். பிறகு சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா, பிறகு இறைவனின் பால் நீங்கள் மீள வேண்டும் என்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மௌத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும். நாம் இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடாது என்று சொன்னால் பிறந்திருக்கக்கூடாது. நமக்கு பிறப்பு என்ற ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு அடுத்து இறப்பு என்றும் சேர்ந்து வந்து விடுகிறது. அதை தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அழகாக சொல்வார்கள், மூச்சு தொடரின் முற்றுப்புள்ளினான் இதய துடிப்போ என் கடிகாரம் என்பார்கள். மரணம் சொல்கிறதாம், மூச்சு தொடரின் முற்றுப்புள்ளி, முற்றுப்புள்ளினா இறுதி புள்ளி, லாஸ்ட்டு கடைசி புள்ளி. இதய துடிப்போ என் கடிகாரம். நம்ம ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட் பீட் லேப்டாப் நடிக்குது இல்லை, அது கடிகாரம், அதை வாட்சோட அங்கே ஒப்பிடுகிறார்கள். கடிகாரம், அந்த முள்ளையை வச்சு தான் நாம் அந்த கடிகாரம் போடுகிறதா இல்லையா என்பதை நாம் கணக்கிட்டுக் கொள்கிறோம். நேரம் என்ன ஆகிறது என்பதை கணக்கிட்டுக் கொள்கிறோம். உதாரணமாக இங்கே கடிகாரம் இருக்கின்றது, மணி 9:55 ஆகிறது. இப்போ இந்த நேரம்
10 மணி ஆகிறது, 10:05, 10:10, 10:15 என்றெல்லாம் ஓடுகிறது அல்லவா? அந்த கடிகாரத்தின் ஓட்டத்தை வைத்து தான் நாம் அந்த நேரத்தை நாம் கணக்கிட்டுக் கொள்கிறோம். அந்த கடிகாரத்தின் மூலம் நின்று விட்டது என்று சொன்னால் அந்த கடிகாரம் செயல் இழந்து விட்டது என்று அர்த்தம். அருமையான பெருமக்களே, அப்படித்தான் மனிதன் வாழ்க்கையும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த இருதயம் நின்று விட்டது என்று சொன்னால் நாம் மரணம் அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். உண்மையான அறிவாளி யார்? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையான அறிவாளி யார்? அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி என்று சொன்னால் மன் தான நஃப்ஸஹு, தன்னை அறிந்து தன்னை பரிசோதித்து, வ அமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக அவன் சேமித்து வைப்பானே, வணக்கங்களால் தன்னை சேமித்து வைப்பானே, அவன் தான் உண்மையான அறிவாளி. 1000 டிகிரி படித்து பட்டம் பெற்றால் அறிவாளி அல்ல. அல்ல நாம் எந்த துறையை கொண்டிருக்கின்றோமோ அந்த துறையிலே சிகரம் தொடுபவன் அல்ல அறிவாளி. உண்மையான அறிவாளி யார்? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் கையிசு, யதார்த்தத்தில் அறிவாளியானவன் மன் தான நஃப்ஸஹு, தன்னை அறிகிறான், வ அமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லாவற்றிற்காக அவன் இப்போதே தயார்படுத்திக் கொள்கிறான் அல்லவா, அவன் தான் அறிவாளி. ஜனாசாவுடைய அறிவிப்பில் நாம் பார்க்குறோமா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்காலையில் சென்று விட்டார்கள். நாம் இந்த துன்யாவிலே வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாவை வணங்குவதற்காக அல்லாஹ் நம்மை இங்கே படுத்தியிருக்கிறான். அல்லாவை அறிந்து வணங்க வேண்டும் நாம், அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படுத்தியிருக்கிறான். ஒமா கலக்கத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இல்லா லியஅரிஃபூன் தஃப்சீர் பண்ணுறாங்க. அல்லாவை வணங்குவதற்காக தவிரவே நீங்கள் படிக்கப்படவில்லை. ஆக துன்யா என்று சொன்னால் அது தமிழ் பொருளிலேயே மட்டமானதுன்னு அர்த்தம். அதுனா உடைய பெண்பால் துன்யா. உலமாக்கள் இருக்கிறார்கள் தெரியும். அதுனா என்ற வார்த்தையின் பெண்பால் தான் துன்யா. அப்போ மட்டமான இந்த உலகத்தை விட்டும் நிரந்தரமான உலகத்தை நோக்கி நாம் பயணம் மேற்கொள்கிறோம். அதனால தான் மரண அறிவிப்பு சொல்கிறாங்க, தாருல் பனாவை விட்டும் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்காலிவில் சேர்ந்து விட்டார்கள். ஒல் ஆகிரத்து ஹைரும் அபுக்கா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, அது எதை குறிப்பிடுகிறான்? மறுமை. இந்த உலகத்திலிருந்து நாம் மறுமைக்கு நோக்கி சொல்கிறோம். அதனால தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மறுமைக்காக நாம் வாழ வேண்டும், மறுமைக்காக நம் வணக்க அனுப்பாடுகளால் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஈடுபடுத்திக் கொள்பவன் எவனோ அவன் தான் உண்மையான அறிவாளி என்று அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் என்று சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் கஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸினை தனது இஹ்யாவில் கொண்டு வருகிறார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்கள் குழுமி இருக்கும் ஒரு சபையை கடந்து செல்கிறார்கள். அப்படி கடந்து செல்லும்போது சிரிப்போசை அதிகமாக கேட்கிறது. சஹாபாக்கள்லாம் பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டு சொன்னார்களாம் சஹாபாக்களிடத்திலே, ஷூபு மஜ்லிஸக்கும் பில் முகத்தரில் லஸாத், ஷூபு மஜ்லிஸக்கும் பில் முகத்தரில் லஸாத். உங்களுடைய மஜ்லிஸை, உங்களுடைய சபையை நீங்கள் எதை நினைத்தால் உலக ஆசையெல்லாம் மங்கி போகுமோ, உலக ஆசையெல்லாம் மறக்கடிக்கப்படுமோ, அதை பற்றி நீங்கள் நினைவு கூர்ந்து விடுங்கள், அதை பற்றி பேசி உங்களுடைய மஜ்லிஸை நீங்கள் நிரப்புங்கள் என்கிறார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்ல வேண்டும்? எப்போதும் மரணத்தின் சிந்தனையில், மௌத்தின் எண்ணத்தோடு நாம் இன்று இல்லை என்று சொன்னால் என்றோ ஒரு நாள் மரணமடைவிருக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டோடு, என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று சஹாபாக்களை ஊட்டி உருவாக்கியவர்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் கஸாலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை தனது இஹ்யாவிலே பதிவு செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியத்தில் சொல்கிறார்கள், ஷூபு மஜ்லிஸக்கும் பில் முகத்தரில் லஸாத். எதை சொன்னால் உங்களுடைய துன்யா முகத்தருல் லஸாத் என்று சொன்னால் துன்யாவிலே உள்ள ஆசாபாசங்கள், துன்யாவிலே உள்ள மோகங்கள் எல்லாம் அழிந்து விடுமோ, அதை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள், அதை பேசி பேசி உங்களுடைய சபையை நீங்கள் நிரப்புங்கள் என்று பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள். மிக பெரும் இறைநேச செல்வர் யஹ்யா இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், யஹ்யா இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுடைய வீட்டு தோட்டத்தில் ஒரு கபர் குழி வெட்டி அதில் தினமும் 1 மணி நேரம் படுப்பார்களாம். இதையும் கஸாலி இமாம் அவங்க இஹ்யாவில் பதிவு செய்கிறாங்க. இஹ்யா உலூமுத்தீனில் மௌத்துடைய பாடத்தை கீழே கொண்டு வராங்க. யஹ்யா இப்னு ஹைஸம் அவர்கள் மிகப்பெரும் இறைநேச செல்வர். இந்த முஹையீதீன் மௌலூதுடைய ஹிக்காயத்தில் வரும், யஹ்யா இப்னு ஹைஸம் என்ற பேர் எல்லாம் வரும். அவருடைய வரலாறு எனக்கு தெரியவில்லை.
இந்த செய்தியை நான் பார்த்தேன். கஸாலி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்யா ஹைதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது வீட்டின் தோட்டத்திலே ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் வந்து தினமும் 1 மணி நேரம் படுப்பாங்களாம். அப்போ அவருடைய முரீதீன்கள், அவர்களுடைய முஹிப்பீன்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், யஹ்யா ஹைதம் அவர்களே, எதற்காக நீங்கள் இப்படி குழியை தோண்டி படுக்கிறீர்கள்? இவ்வளோ பெரிய வீடு இருக்கின்றது உங்களுக்கு, தோட்டம் இருக்கின்றது உங்களுக்கு, அங்கேயெல்லாம் படுக்கலாமே, ஏன் இது வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் குழியை வெட்டி நீங்கள் படுக்க வேண்டும் என்று கேட்டபோது யஹ்யா ஹைதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, 1 மணி நேரம் நான் படுக்கின்றேன் என்று சொன்னால் துன்யாவின் ஆசை, துன்யாவின் எண்ணம் எனக்குள்ளே வந்துவிடக்கூடாது. எப்போதும் நான் மௌத்தை நினைவு கூறியவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நான் குழியை வெற்றி படுக்கின்றேன் என்று யஹ்யா ஹைதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது இஹ்யா உலூமுத்தீனில் பதிவு செய்வார்கள். அருமையான பெருமக்களே, ஜனாசா, ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் ஜனாசா நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் முதலிலே நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த மையத்தை முதல்ல குளிப்பாட்டி முதல்ல ஒரு கஃன் போடுவோம், முதல்ல ஒரு கஃன் இடுவோம். அப்படி கஃன் இடுவதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஆயிஷா அம்மா அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய கணவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்த வேளையில் மஸ்ஜிது நபவியிலே ஐஷா அம்மா அவருடைய வீட்டில் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ஜனாசா அவருடைய பூ உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கஃனால் போர்த்தப்பட்டிருந்தார்கள். பி முஷஜ்ஜின் என்று வருகிறது ஹதீஸில். முஷஜ்ஜின் என்று சொன்னால் அடையாளமிடப்பட்ட கஃன். அடையாளமிடப்பட்ட கஃன் துணியினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசா மூடப்பட்டிருந்தது. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த துணியை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டு அழுது சொன்னார்கள், அல்லாஹ் நிர்ணயித்த மௌத்து தான் அல்லாஹ் உங்களுக்கு எப்போது மௌத் வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அந்த முடிவின் பிரகாரம் நீங்கள் மரணம் அடைந்து விட்டீர்கள் யார சொல்லலா என்று அழுததாக ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நீண்டது. அதை அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த உடலை பார்த்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வெளியே வருகிறார்கள். அந்த மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியே வருகிறார்கள். செய்தினா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண செய்தியை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உமரே ஃபாரூக் நாயகம் அவர்களால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அவரின் உள்ளம் ஏற்க மறுக்கிறது. காரணம், நபிகள் மீது கொண்டிருந்த அளப்பெரும் பாசமும் அன்பும் உம்மர் நாயகம் அவர்களுக்கு இருந்ததின் காரணத்தினால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜனாசாவை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடும் சினம் கொள்கிறார்கள். உமரே ஃபாரூக் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, யாராவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவரின் கழுத்தை நான் கொய்து விடுவேன், அவரை நான் கொண்டு விடுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லை, அவர்கள் மயக்கமுற்றிருக்கிறார்கள், அதுதான் உண்மை. மாறாக யாராவது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை பரப்பினீர்கள் என்று சொன்னால் நான் அவரை கொன்று விடுவேன் என்று உமரே ஃபாரூக் நாயகம் அவர்கள் பேசும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்பு சென்று உட்காருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறக்கையிலே சற்று வேகம் அதிகமானவர்கள், கடும் கோபமுடையவர்கள். நீதத்தின் பேரரசர் என்று அவரை நாம் போற்றுவோம். அப்பேற்பட்ட உமர் நாயகம் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடும் கோபத்தோடு சஹாபாக்களிடத்தில் பேசும்போது செய்தினா அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், உமர் நாயகம் அவர்கள் நீங்கள் உட்காருங்க, ஏன் இவ்வளோ கோபப்படுகிறீர்கள், உட்காருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார மறுத்துட்டாங்க. பிறகு மக்களை நோக்கி அபூபக்கர் நாயகம் அவர்கள் பிரசங்கம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை அழைப்பை ஏற்று அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதராவார்கள். இதற்கு முன்பு வாழ்ந்த எல்லா நபிமார்களும் எல்லா தூதுவர்களும் எப்படி இறைவனின் பால் சென்றார்களோ
அதே போல் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். அஃபைன் மாதா அவு குத்திலன் கலபுத்தும் அலா அகாபிக்கும். அபூபக்கர் நாயகம் கேட்குறாங்க, அஃபைன் மாத்த ஒருவர் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணம் அடைந்து விட்டாலோ நீங்கள் இருந்த பழைய அந்த சமயத்தின் பால் சென்று விடுவீர்களா? ஒமையன் கலிபு அலா அகீபை ஃபதை யதுரல்லாஹு ஷையா. யார் அப்படி நீங்கள் பழைய சமயத்தின் பால் செல்கிறீர்களோ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஃபலை யதுரல்லாஹு ஷையா, நீங்கள் அப்படி போகிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வரப்போவதில்லை, உங்களுக்கு தான் நஷ்டம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய செய்தினா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அப்படி ஒரு ஆயத்து இருந்ததாக அபூபக்கர் நாயகம் அவர்கள் அப்போது ஓதி காட்டியதற்கு பிறகுதான் தெரியும் என்று சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த செய்தியை கஃனிடுவது என்ற தலைப்பின் கீழே புகாரி இமாம் கொண்டு வருகிறார்கள். அருமையான பெருமக்களே, நம்மில் ஒருவர் மரணம் அடைந்து விட்டார், நாம் என்ன செய்வோம்? அதை அறிவிப்போமா இல்லையா? இன்னார் மரணம் அடைந்து விட்டார். பள்ளிகளிலே அறிவிப்பதுண்டு. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலே பார்த்தால் தெரியும், ஒருவர் மரணமாகிவிட்டார் என்று சொன்னால் அந்த பள்ளியிலே மரண அறிவிப்பு செய்வார்கள். இன்னார் இன்ன குடும்பத்தை சார்ந்தவர் இத்தனை மணி அளவில் வஃபாத்தாகிவிட்டார்கள், அவரது ஜனாசாவானது இத்தனை மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படும் என்று நாம் சொல்லுவோம். இது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து தான். அதுதான் நம்ம ஆபாக்கள் தொண்டும் அதை செய்து வருகிறார்கள். இஸ்லாமிய ஊர்களிலே பரவலாக இருக்கின்றது, மற்ற ஊர்களில் எப்படின்னு தெரியவில்லை. சில ஊர்களில் போர்டு எழுதி போடுவாங்க. நம்ம ஊர் இது போன்ற இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்களிலே ஜனாசா அறிவிப்பது என்பது ஒரு மரபாக இருந்து வருகிறது. அது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து தான். நஜ்ஜாஷி மன்னர் இறந்து விடுகிறார். நஜ்ஜாஷி மன்னர் இறந்து விட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ புகாரியில் ஓதப்பட்ட பாடத்தில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நஜ்ஜாஷி அவருடைய மரண செய்தியை நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த மனிதர்களிடம் தெரிந்த நபர்களிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி நபிகள் நாயகம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னர் எந்த செய்தியை, வஃபாத்தான செய்தியை எல்லோரிடத்திலும் பரவலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, மூத்தா போர் நடக்கின்றது. இந்த மூத்தா போருக்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாராக இருந்த சஹாபிகளை நோக்கி பிரசங்கம் செய்கிறார்கள். இந்த போரிலே ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்குவார்கள். அதாவது இந்த கொடியை கையில் பிடித்து அவர்கள் போர் செய்வார்கள். ஃபைன் குத்தில ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜஅஃபருன், இந்த போரிலே ஸெய்த் அவர்கள் கொல்லப்பட்டால் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை தலைமை ஏற்று நடத்த வேண்டும். ஒயின் குத்திய ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது சொன்னார்கள்? மூத்தா போர் நடப்பதற்கு அந்த சஹாபாக்கள், ரோமாபுரி வாசிகளோடு நடந்த அந்த யுத்தத்திலே சஹாபாக்கள் தயாராக இருந்த அந்த வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா தொய்யிபத்துன் பாரிதத்துன் ஷராபுஹா வர்ரூமு ரூமுன் கததனா ஆதாபுஹா அலைய இல்லா கீதுஹா தீராபுஹா. இந்த கவிதையை பாடியது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அது இதிலே வருகிறது, யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா, சொர்க்கம் என்பது என் கண்ணிற்கு தெரிகிறது, நான் நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன். தய்யிபத்துன் பாரிதத்துன் ஷராபுஹா, சொர்க்கத்திலே மனமான குளிர்ந்த நீர் எனக்கு கிடைக்கவிருக்கின்றது. ஒரு ரோமன் கதுதனா அதாபுஹா, ரோம் வாசிகளுக்கு திட்டமாக அவர்களுக்கு நரகத்திலே வேதனை கொடுக்கப்படும் என்பதை நான் இப்போதே வழங்கிக் கொள்கிறேன். அலைய இல்லா கீத்துஹா திராபுஹா, என் மீது கடமையாகிவிட்டது, நான் அந்த ரோமாபுரி வாசிகளோடு செய்யும் போரிலே நான் அனைவரைகளையும் வீழ்த்துவேன் என்று சொல்லி கடுமையாக போர் செய்து இறுதியில் அவர் கொல்லப்பட்டு விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 பேர் நபர்களும், ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்ற செய்தி எப்போ சொன்னாங்க? அந்த சஹாபாக்களுடைய சதசிலே, அந்த சஹாபாக்கள் இந்த போருக்காக தயாராக இருந்த அந்த சமயத்தில் சொன்னார்கள்.
இன்று சில பேர் சொல்கிறார் நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் இல்லை என்று சொன்னால் எப்படி தெரியும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு? முதலிலே செய்தி நாயகம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நபி சொன்னது போல ஃபைன் குத்தில செய்தன் ஃபஜாஃபருன், முதலிலே ஜெய்தனை நாயகர் ரலியல்லாஹு தஆலா அவர் கொல்லப்பட்ட பிறகு அது யார் பொறுப்பெடுத்து நடத்துகிறா? ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க. பிறகு நபி சொல்கிறாங்க, ஜாஃபர் நாயகம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா, ஜாஃபர் நாயகம் கொல்லப்பட்டதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கொல்லப்பட்டதாக நாம் ஷஹீதாக்கப்பட்டதாக நம்ம வரலாற்றின் பூர்வமாக அறிய முடிகிறது. நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இல்லை என்று சொன்னால் எப்படி தெரியும் அவர்களுக்கு? நபிகள் நாயகம் சொன்னது போல தான் அந்த வரிசையின் பிரகாரம் அந்த சஹாபாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். இறுதியிலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அந்த போர் ஒரு முடிவுக்கு வந்தது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சஹாபாக்களுக்கு ஈமானிலே நல்ல உறுதிப்பாட்டை கொடுத்தானோ அதே போன்ற உறுதிப்பாட்டை நமக்கும் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது கஷ்ட நஷ்டங்களை நீக்குவானாக. எந்தெந்த மக்கள் எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான குழந்தைகளை தருவானாக. ஆண் குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருவானாக. பெண் குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் தருவானாக. எந்தெந்த பெண்கள் எல்லாம் ஹம்லாக இருக்கின்றார்களோ, குழந்தை உண்டாக இருக்கின்றார்களோ, அவர்கள் நல்ல முறையிலே குழந்தை பெற்றெடுப்பதற்கும், யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட காலமாக கவலையுடனும் கண்ணீருடனும் தனது வாழ்க்கையை கடக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான பிள்ளைகளை தருவானாக. குறைபாடு இல்லாத பிள்ளைகளை தருவானாக. நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. வரக்கூடிய 10th +2 +1 எல்லா தேர்வுகளிலும் நமது முஸ்லீம் பிள்ளைகள் நல்ல முறையில் எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்று அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறைகளிலே நல்ல முறையில் அவர்கள் கால் நோண்டுவதற்கும் அந்த துறையின் மூலமாக அவர்கள் சிகரத்தை தொடுவதற்கும் வல்ல நாயன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ஊரை பலாய் முசீபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக. எல்லா விஷயத்தையும் நாம் ஒற்றுமையோடு அந்த விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். பிஹக்கி செய்தினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وهمي